ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காயில் எப்படி குருமா குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது சம்மர் சீசன்னால் நமக்கு நீர்ச்சத்து உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம நிறைய சாப்பிட்ணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சுரக்காயில் குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கணும். குருமா குழம்புனா நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்கு போடுவோம். இந்த உருளைக்கிழங்குக்கு பதில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சுரக்காவை போட்டு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிக்கிறதுக்காக ஆயில் ஊற்றுறோம். அப்புறமா கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை லேசாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு வதக்குறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறோம். வெங்காயம் இப்போது ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு 3 பச்சை மிளகாவை போடுறோம். அதையும் அதில் போட்டு நல்லா கிளறோம். வெங்காயம் வதங்கினோடனே அதில் என்ன பண்ணுறோம், தக்காளியை ஆட் பண்ணுறோம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே இப்போ சுரக்காய் எடுத்துகிட்டு, நான் பாதி சுரக்காய் தான் இப்போ போடுறேன். தொலியை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டு வேக வைக்கணும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சுரக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம்.
நம்ம அரைக்க தேவையான மசாலாவை ரெடி பண்ணுறோம். தேங்காய், ஜீரகம், மிளகு, சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். சுரக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ஏற்கனவே பாயில் பண்ண கருப்பு கொண்டக்கடலை இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மசாலாவை போட்டுட்டு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் சால்ட்டு போட்டேன். அதனால் இப்போ கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த குருமா குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நான் இன்றைக்கி ராகி களி பண்ணியிருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு. அது கூட சேர்த்து சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், சுரக்காய் குருமா குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.